வணக்கம். நம்ம இன்றைக்கி வாட் ஆர் த அதர் ஃபேக்டர்ஸ் தட் ஷிஃப்ட் த டிமாண்ட் கர்வ்ன்றதை பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் வந்து ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ் பார்த்துருந்தோம், அது எப்படி வந்து டிமாண்ட் கர்வ் ஷிஃப்ட் பண்ணுதுன்னு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வாட் ஆர் த அதர் ஃபேக்டர்ஸ் தட் ஷிஃப்ட் த டிமாண்ட் கர்வ்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிஃபரன்சஸ். ஸோ ப்ரிஃபரன்சஸ்னால் ஒரு கன்சியூமர் வந்து எப்போ ஒரு பொருள் அதிகமாக டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஐஸ்கிரீம். ஸோ இது வந்து ஒரு டிமாண்ட் கர்வ் ஃபார் ஐஸ்கிரீம். எக்ஸ் ஆக்சஸில் வந்து குவான்டிட்டி அண்ட் ஒய் ஆக்சஸில் வந்து ப்ரைஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு ஐஸ்கிரீமோட டிமாண்ட் வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வெதர் வந்து இப்போ வெளில வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சம்மர் டைமில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதால் என்ன ஆகும், ப்ரிஃபரன்ஸ் வந்து நமக்கு ஐஸ்கிரீம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோன்றதுனால நம்ம டிமாண்ட் கர்வ் வந்து ஸ்லைட்டாக ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகும். பிகாஸ் நமக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது, நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் இது. ஸோ இப்போ அதே வந்து ரொம்ப கோல்டான கிளைமேட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏற்கனவே ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட வேணாம்னு நினைப்போம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், டிமாண்ட்க்கு வந்து லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஒருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி வந்து டிமாண்ட் கர்வை ஷிஃப்ட் பண்ணுதுன்றது இதான் அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு வாங்கணுன்ற மாதிரி இருக்கும், அந்த டைமில் வந்து ஃபேக்டர்ஸ் அது ட்ரைவ் பண்ணிச்சுன்னா அவங்க வந்து அதை வாங்கிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு சம்மர் டைம்ன்றதுனால வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால ஐஸ்கிரீம் வாங்கணும்னு தோணுச்சு, அதெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணி அவங்க அதிகமாக வாங்கினாங்கனால டிமாண்ட்க்கு வந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆச்சு. கோல்டு டைமில் வந்து அவங்களுக்கு வாங்க வேணாம்னு தோணுனால லெஃப்ட் சைடில் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்கம். ஸோ ஒருத்தவங்ககிட்ட வந்து அதிகமாக இன்கம் குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ். ஒருத்தவங்ககிட்ட அதிகமாக இன்கம் இருந்ததுன்னா அவங்க நிறையா பொருள் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அண்ட் இம்பார்ட்டன்ட், திஸ் ஒன் இஸ் ஃபார் நார்மல் குட்ஸ். ஒருத்தவங்ககிட்ட நிறையா காசு இருந்துச்சுன்னா அவங்க நிறையா வாங்கணும்னு நினைப்பாங்கன்றது நார்மல். பட் ஆனால் குட்ஸில் வந்து நார்மல் குட்ஸ், இன்ஃபீரியர் குட்ஸ்னு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ திஸ் ஒன் இஸ் ஃபார் நார்மல் குட்ஸ். இன்ஃபீரியர் குட்ஸ்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மகிட்ட காசு அதிகமாக இருந்ததுனாலும் நம்ம வந்து அதை கம்மியாக தான் வாங்கணும்னு நினைப்போம். அது வந்து இன்ஃபீரியர் குட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். ஸோ இங்கே ஜென்ரலாக வந்து இந்த இன்கம் ஃபேக்டர் எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னா, இப்போது நம்மக்கிட்ட வந்து நிறையா காசு இருந்துச்சுன்னா நம்ம அஃப்கோர்ஸ் வந்து நிறையா வாங்கணும்னு நினைப்போம். ஸோ அதால் வந்து என்ன ஆகுதுன்னா டிமாண்ட்க்கு வந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நம்மக்கிட்ட வந்து இன்கம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பொருள் டிமாண்ட் வந்து கம்மியாயிரும், லெஃப்ட் சைடில் போவோம். ஸோ திஸ் இஸ் ஹவு இன்கம் அஃபெக்ட்ஸ் த டிமாண்ட் கர்வ். நம்மக்கிட்ட நிறைய காசு இருந்ததுன்னா நம்ம வந்து நார்மல் குட்ஸ், எஸ்பெஷலி இது நார்மல் குட்ஸ் வந்து நம்ம நிறையா வாங்கணும்னு நினைப்போம். இப்போ அதே வந்து நம்மகிட்ட நம்ம வர சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வந்து கம்மியாக தான் பொருள் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் வந்து டிமாண்ட்க்கு வந்து லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்பர் ஆஃப் பையர்ஸ் ஆர் பாப்புலேஷன். ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நமக்கே தெரியும், நிறைய பையர்ஸ் இருந்தாங்கன்னா, நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னு கன்சியூமர் இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு அதர்வைஸ் பாப்புலேஷன், இப்போ அதிகமாக பாப்புலேஷன் இருந்தால் அந்த ஊரில் வந்து டிமாண்ட் கர்வ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறதுனால டிமாண்ட் வந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆயிரும். இப்போ அதே தான், பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ஊரில், அங்கே வந்து நிறைய பேர் வந்து பையர்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அங்கே வந்து டிமாண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதால் வந்து டிமாண்ட்க்கு வந்து லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃப்யூச்சர் ப்ரைஸஸ். ஸோ ஒரு பொருள் வாங்குகிறோம், அதோட விலை வந்து வருங்காலத்தில் அதிகமாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதோட டிமாண்ட் ஆஃப்கோர்ஸ் அதிகமாகும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப விலைவாசி அதிகமாக போகுது அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், நிறையா வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதில் வந்து டிமாண்ட்க்கு வந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகிறது. இப்போ அதே பொருள் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது கோல்டு தான். நம்ம இப்போ வந்து வருங்காலத்தில் ஃபியூச்சரில் வந்து கோல்டு விலை அதிகமாக போகுது அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், நிறையா வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இங்கே டிமாண்ட்க்கு வந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகுது. அதே வந்து அந்த பொருளோட விலை வந்து வருங்காலத்தில் கம்மியாக போகுது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அதை வந்து நம்ம வாங்குறத கம்மி பண்ணிடுவோம். ஸோ அதால் வந்து டிமாண்ட்க்கு வந்து லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு இந்த டிமாண்ட்க்கு வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணுதுன்றது பார்த்திங்கன்னா, இந்த ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அண்டு ப்ரிஃபரன்சஸ், இன்கம், நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நம்ம டிமாண்ட்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுது. ஸோ ஆஸ் அ டிமாண்ட் ஷிஃப்ட் ஆகுதுன்னா, நான் இங்கே திருப்பி நம்ம ஃபஸ்ட் வீடியோவிலே சொன்ன மாதிரி தான், டிமாண்ட் ஷிஃப்ட் ஆகுதுன்றது வந்து ஆஸ் அ ஹோலாக ஒரு மொத்த டிமாண்டே ஷிஃப்ட் ஆகுதுன்னா இந்த கர்வே அப்படியே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் சொன்னேன். பட் ஆனால் வந்து நான் இங்கே ப்ரைஸ் வந்து சொல்லவே இல்லை. உனதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக, இது எல்லாத்துலேயும் பாருங்கள் ப்ரைஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ வந்து ப்ரைஸ் வந்து
அஃபெக்ட்ஸ் த குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் வந்து டிமாண்டே ஷிஃப்ட் பண்ணல, அந்த குவான்டிட்டியை தான் ஷிஃப்ட் பண்ணுது. ஸோ இங்கே வந்து அந்த ப்ரைஸ்ன்றது வந்து இந்த நடுவில் கேர்வ் அப்படியே அந்த கேர்வ்லேயே தான் ட்ராவல் பண்ணால், இங்கே டிமாண்டே ஷிஃப்ட் ஆகுதுன்னா மொத்தமாக இந்த கேர்வ் வந்து ரைட் சைடில் ஒரு லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகுதுன்றது தான் டிமாண்டே ஆஸ் அ ஹோலாக ஷிஃப்ட் பண்ணுறது. அண்ட் தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் ஷிஃப்ட் த டிமாண்ட் கர்வ். ப்ரிஃபரன்சஸ், இன்கம், நம்பர் ஆஃப் பையர்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் போன வழியில் நம்ம ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ் பார்த்துருந்தோம்.